வீரம், வரலாறு, அடையாளம். இது வெறும் மாடு பிடிக்கும் விளையாட்டு அல்ல. 2000 ஆண்டுகால தமிழனின் திமிர். உலகில் எத்தனையோ இனங்கள் அழிந்து போயிருக்கலாம். ஆனால் தன் கலாச்சாரத்திற்காக ஒரு ஒட்டுமொத்த இனமே வீதியில் இறங்கி போராடியது என்றால் அதன் பின்னால் ஏதோ ஒரு பலமான வரலாறு இருக்க வேண்டுமில்லையா? அந்த வீர வரலாற்றைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவல் என்று இது போற்றப்பட்டது. கொல்லேற்றுக்கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள். அதாவது காளையை அடக்காதவனை தமிழ்ப்பெண் மணக்க மாட்டாள் என்று அன்றே சொல்லப்பட்டது. இது வெறும் விளையாட்டல்ல, ஒருவனின் தகுதியை தீர்மானிக்கும் களம். வரலாற்று பக்கம் திரும்பினால் சிந்து சமவெளி நாகரீகத்தில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளில் காளையை தழுவும் வீரன் செதுக்கப்பட்டிருக்கிறான். இது சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது. தமிழ்நாட்டின் பாறை ஓவியங்களும் நடுகர்களும் தமிழனின் இந்த வீரத்திற்கு சாட்சிகளாக இன்றும் நிற்கின்றன. பெயர் காரணம். ஏறுதழுவல் எப்படி ஜல்லிக்கட்டு ஆனது? சல்லி என்பது அன்றைய நாணயத்தை குறிக்கும். கட்டு என்பது காளையின் கொம்பில் கட்டப்பட்ட நாணயப்பை. எவர் ஒருவர் சீறி வரும் காளையை தழுவி அந்த காசை எடுக்கிறாரோ அவரே வெற்றியாளர். சல்லிக்கட்டு காலப்போக்கில் மருவி ஜல்லிக்கட்டு என மாறியது. நாட்டு மாடினங்களின் அவசியம். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு இனத்தின் பாதுகாப்பு அரண். காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம் என நமது நாட்டு மாடுகள் இன்று உயிரோடு இருப்பதற்கு இந்த விளையாட்டே காரணம். சிறந்த காளைகளை தேர்வு செய்து அதன் மூலமே அடுத்த தலைமுறை நாட்டு மாடுகள் உருவாக்கப்படுகின்றன. இது ஒரு இயற்கை சார்ந்த அறிவியல். ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு பிடித்த ஊர் எது? அலாங்காநல்லூர், பாலமேடு அல்லது உங்கள் சொந்த ஊரா? கீழே சொல்லுங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் தன் கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்காத இனம் தமிழினம். ஜல்லிக்கட்டு என்பது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சொத்து. வீரத்தை போற்றுவோம், வரலாற்றை காப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் பகிருங்கள். தமிழ் கலாச்சாரம் தொடரட்டும். நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த இனிய பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.